Hello everyone. இந்த வீடியோல pregnancy test வீட்ல பண்ணும்போது என்ன protocol ஃபாலோ பண்ணா நமக்கு அதுல அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத டீடைலா பார்ப்போம். So first இந்த மாதிரி pregnancy kit வந்துட்டு நீங்க வந்துட்டு மெடிக்கல் ஷாப்லயே உங்களுக்கு கிடைக்கும். So அந்த kit பர்ச்சேஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி யூரின் கண்டெய்னர் ஸ்டெரைல் கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெடிக்கல் ஷாப்லயே கொடுப்பாங்க. So இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கிக்கிறது நமக்கு யூசுவலா பெட்டரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூரின் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோட்டோக்காலை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் மார்னிங் சாம்பிள் தான் ப்ரிஃபரபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் சாம்பிளில் பீட்டா ஹெச்சியோட கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னரில் யூரின் கலெக்ட் பண்ணும்போது வாட்டரோ சோப்போ எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க, பிகாஸ் இது வந்து ஸ்டெரைலாக இருக்கணும். ஸோ இந்த கண்டெய்னரில் இப்போது என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கிட்டு வாங்கிட்டு இந்த கிட்டில் வந்துட்டு எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இந்த கிட்டை வந்துட்டு முன்னாடி ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம யூரின் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ண போகும்போது தான் இந்த கிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிட்டில் வந்துட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்துட்டு இந்த சிலிக்கா பேக் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பேர் நம்ம பிப்பட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு இந்த கிட்டை. ஸோ இந்த கிட்டில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 drops ஆஃப் யூரின் வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஸோ இதில் வச்சு இந்த மாதிரி ஆஸ்பிரேட் பண்ணிக்கோங்க. ஆஸ்பிரேட் பண்ணிவிட்டு இங்கே சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு சாம்பிளை அப்ளை பண்ணணும். 1 2 3. ஸோ 3 drops யூரின் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டைம் நோட் பண்ணிக்கணும். எக்ஸாக்டாக 5 minutesக்குள்ளே நம்ம ரிசல்ட்ஸை ரீட் பண்ணிடணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பிள் வந்துட்டு இந்த ஹோலில் தான் ஆட் பண்ணணும். அண்ட் கண்ட்ரோல் T இந்த இடத்துல கொடுத்துருக்க கேப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணால் நமக்கு தப்பான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் இப்போ வித்தின் 5 minutesக்குள்ளே நம்ம ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்த்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே C அப்படின்னு கொடுத்துருக்கிறது கண்ட்ரோல் லைன் அண்ட் T அப்படின்னு கொடுத்துருக்கிறது டெஸ்ட் லைன். ஸோ இப்போ கண்ட்ரோலில் மட்டும்தான் நமக்கு லைன் வந்திருக்கு அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ். இஃப் சப்போஸ் கண்ட்ரோல் லைன் அண்ட் ப்ளஸ் டெஸ்ட் லைன் ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து லைன் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட். அண்ட் இப்போது சப்போஸ் இந்த கண்ட்ரோலில் லைன் வரல, டெஸ்ட்டில் மட்டும் லைன் வந்திருக்கு அப்படின்னா இந்த கிட் வந்து இன்வேலிட். அண்ட் கண்ட்ரோல்லையும் லைன் வரல, டெஸ்ட்லேயும் லைன் வரல அப்படின்னாலும் இந்த கிட் வந்து இன்வேலிட். இதை வந்துட்டு இந்த கிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வேறு கிட்டை பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இஃப் சப்போஸ் யூரினில் நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பீட்டா ஹெச்சிஜி பிளட்டில் எடுத்து தான் யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் எடுக்கிறதுனால நீங்கள் உங்கள் பேபி வந்துட்டு எந்த வீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.